தைப்பூசம் என்பது என்ன? தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தையில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் நன்னாளில் கொண்டாடப்படும் முருகப்பெருமானின் முக்கிய திருவிழாவாகும். பார்வதி தேவி சூரபத்மனை வதம் செய்ய முருகனுக்கு ஞானவேல் வழங்கிய நாளாகவும், முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த நாளாகவும் இது கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தில் 1500 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசத்தின் முக்கிய வரலாறுகள் மற்றும் சிறப்புகள். வேல் வாங்கிய தினம். சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்களை அழிக்க பார்வதி தேவி முருகனுக்கு திருச்செந்தூரில் ஞானவேல் வழங்கிய நாள் தைப்பூசமாகும். பழனி நவபாசன சிலை. பழனி முருகன் கோயிலில் போகர் சித்தர் நவபாசன சிலையை பிரதிஷ்டை செய்த தினம் தைப்பூசமாக கருதப்படுகிறது. சிவன் பார்வதி நடனம். சிவபெருமான் உமாதேவியுடன் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளாகவும் இது போற்றப்படுகிறது. வள்ளி தெய்வானை திருமணம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தந்த நாளாகவும் இது கருதப்படுகிறது. வழிபாட்டு முறைகள். பக்தர்கள் காவடி சுமந்தும் பால்குடம் எடுத்தும் பழனி போன்ற முருகன் கோயிலுக்கு சென்று நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். அதிகாலையில் நீராடி முருகனை வழிபட்டு விரதமிருப்பது வழக்கம். தைப்பூசம் முருகனின் வீரத்தையும் ஞானத்தையும் கருணையும் போற்றும் ஒரு புண்ணிய நாளாக தமிழ் மக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமானை வழிபட்டு அவரது அருளை பெறுவதற்குரிய மிக அற்புதமான நாளாகும். உண்மையான பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் முருகனை சரணடைந்தால் அவர்களுக்கு முருகன் தனது அருளை அள்ளி அள்ளி கொடுப்பார். நடக்கவே முடியாது என்ற விஷயங்களை கூட நடத்தி வைப்பார் என்பதற்கு இந்த கதையே மிகச்சிறந்த உதாரணமாகும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அத்துணை மகத்துவம் நிறைந்த இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் அமையும் தைப்பூச திருநாள் முருகப்பெருமான் பேரொருள் கிடைக்க வழிவகுக்கிறது. தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை கண்குளிர தரிசித்தால் பால் பொங்குவது போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கும். முருகப்பெருமான் நிகழ்த்திய அற்புதங்கள் பல்லாயிரம். அதில் ஒன்றாக இதே தைப்பூசம் திருநாளில் வாய் பேச முடியாத குழந்தையை பேச வைத்த முருகப்பெருமானின் அற்புத சம்பவம் ஒன்றை தெரிந்து கொள்வோம். பேசாத வாய் பேசியது. சோமசுந்தர படையாச்சி சுப்பம்மா என்ற தம்பதியினருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு இந்திரன் என பெயரை சூட்டினார். வசீகரத்தை தந்த இறைவன் வாய் திறந்து பேசும் பாக்கியத்தை அந்த குழந்தைகளுக்கு தரவில்லை. மற்ற பிள்ளைகள் நன்றாக பேசும்போது தன் மகன் இந்திரன் பேச முடியாமல் அவதிப்படுகிறானே, அவன் நம்மை அம்மா அப்பா என்று அழைக்க மாட்டானா? அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்று வருந்தினார்கள் இந்திரனின் பெற்றோர். காலமும் நேரமும் கூடி வந்தால் வராத சொந்தங்களும் வரும், கிடைக்காத செல்வங்களும் கிடைக்கும். அவ்வாறே சிறுவன் இந்திரனுக்கு விடிவு காலம் வந்தது. குகஸ்ரீ அருணாச்சல அருணடிகள் என்ற சிறந்த வரகீவை பற்றி கேள்விப்பட்ட இந்திரனின் பெற்றோர் மகனை அழைத்து கொண்டு அருணடிகளை சந்தித்து தங்கள் மகனின் குறையை பற்றி சொன்னார்கள். கவலை வேண்டாம், முருகப்பெருமானின் கருணை உங்கள் மகனுக்கு இருக்கிறது. நிச்சயம் உங்கள் மகன் பேசுவான். தைப்பூசம் அன்று உங்கள் மகனை பால் கவடி எடுக்கச் சொல்லுங்கள். பால் வயிற்றை குளிர்விப்பது போல் முருகப்பெருமானையும் குளிர்விக்கும். அத்துடன் முருகப்பெருமானின் பெயரில் 10 பதிகம் எழுதி தருகிறேன். அந்த பதியங்களை முருகனின் சன்னதியில் நீங்கள் பாடுங்கள். பிறகு என் அப்பன் முருகன் அன்னைக்கையும் பார்த்து கொள்வான் என்று கூறி 10 பதியங்களை எழுதி இந்திரனின் பெற்றோரிடம் கொடுத்து குழந்தையை ஆசீர்வதித்தார் சுவாமிகள். நமக்கு ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்றால் அந்த நாள் வர இன்னும் எத்தனை நாள் ஆகும் என கேலண்டரையே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்போம். அந்த சமயத்தில் நமக்கு என்னவோ நாட்கள் பொறுமையாக நகர்வது போல் இருக்கும். ஒரு நாள் போவதே ஒரு யுகம் கடப்பது போல்தான் இருக்கும். அதுபோல்தான் இந்திரனின் பெற்றோருக்கும் இருந்தது. என்றைக்கு தைப்பூசம் வரும் நம் குழந்தை அன்றைக்கு சுவாமிகள் சொன்னது போல் பேச வேண்டும், குழந்தை பேசுவதை கேட்க வேண்டும் என்று ஆவலாக காத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த தைப்பூச திருநாள் வந்தது. இந்திரனை பால்குடம் எடுக்க செய்தார்கள். பால்குடம் எடுத்த பிறகு சிறுவன் இந்திரனை அழைத்து கொண்டு முருகன் சன்னதியில் நின்று சோமசுந்தர படையாச்சியும் அவருடைய மனைவி சுப்பம்மாவும் அருணடிகள் எழுதி கொடுத்த 10 பதியங்களை நம்பிக்கையுடன் பாடினார்கள். அப்போது அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார் கந்தன். ஸ்ரீ அருணாச்சல அருணடிகள் சொன்னது போல் 10வது பதிகத்தை மனமுருகி பாடி முடித்தவுடன் அதுவரையில் பேச முடியாமல் அவதிப்பட்ட சிறுவன் இந்திரன் முருகப்பெருமானின் அருளால் அம்மா அப்பா என்று தாய் தந்தையை பார்த்து அழைத்தான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் சர்வசாதாரணமாக முருகப்பெருமான் நிகழ்த்துவார். நம்பியவர்களை காக்கும் கண்கண்ட தெய்வம் கந்தன். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு பால்குடம் அல்லது காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபட்டால் நடக்கவே நடக்காது என்னும் காரியம் கூட நடந்துவிடும்.
இந்த சிறப்பு சொல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான். குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என்பார்கள். காரணம், குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் நடக்கவே நடக்காது என்ற விஷயம் கூட நடக்கும் என்றுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.